சார், இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு. ஈரான் இப்போ அமெரிக்கா மீதுல அந்த கப்பல் மீதெல்லாம் தாக்குதல்கள் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு மாதிரி முடியிற மாதிரி தெரியல. எந்த திசையை நோக்கி போகுதுன்னு நினைக்கிறீங்க? இது ப்ரொலாங்டு வார் தான். அது வந்து இனிஷியேட் பண்ணிட்டாங்க. யூ ஸ்டார்டட் த வார் பட் யூ கான்ட் எண்ட் த வார். எண்டிங் இஸ் வித் அஸ் அப்படின்றான் ஈரான். இன்னைக்கு வந்து ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கும் போதே இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேலே தாக்குதல் நடத்தி இந்த போரை தொடங்கினார்கள். தொடங்கி 2 நாளில் சுப்ரீம் லீடர், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கமேனியை கொண்டுட்டாங்க குடும்பத்தோட. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பழி தீர்க்கும் படலமாக ரிட்டாலியேட்டரி மெஷராக ஈரான் பார்க்குது. இறங்கி அடிக்கிறாங்க. இறங்கி என்னால் முடிஞ்சால் பாருன்னு சொல்லி இறங்கி அடிக்கிறாங்க. அவங்களுடைய ஷார்ட் டேர்ம், மீடியம் ரேஞ்ச், ஷார்ட் ரேஞ்சு, மீடியம் ரேஞ்சு, அப்புறம் வந்து லாங் ரேஞ்ச் பேலஸ்டிக், இன்டர்கான்டினென்டல் பேலஸ்டிக் மிசைல்ஸு வச்சு அடின்னு அடிக்கிறான். வந்து இஸ்ரேலை தரமட்டமாக்கிட்டு இருக்காங்க. நெட்டன்யாகு ஆஃபீஸையே நொறுக்கிட்டாங்க. அந்த ஆள் ஓடி ஒளிஞ்சிட்டார். எங்கேயோ ஓடி ஒளிஞ்சு தப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். அடுத்து யூஎஸ் ஏர்பேஸ், மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் ஏர்பேஸ் எல்லாம் அடி துவசம் பண்ணுறாங்க. அமெரிக்கா துபாயிலிருந்து இருந்த என்டையர் ஆர்மியை, மிலிட்ரி, ஏர்ஃபோர்ஸை நேற்று காலி செஞ்சு ஓடிட்டான் அமெரிக்கா துபாயில். ஏன்னா துபாயில் இனிமேல் இருந்தால் துபாய் ஒட்டுமொத்தமாக துபாய் அழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு துபாயை திராட்டில் விட்டு ஓடி போயிட்டான். சவுதி அரேபியா வந்து என்ன சொல்லியிருக்கான், ட்விட்டர், சவுதி அரேபியாவுடைய ஒரு சீனியர் மினிஸ்டர் யாராவது போட்டிருக்காங்க, எங்களை வந்து ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தெல்லாம் நீ இஸ்ரேலை நோக்கி திருப்பிட்டு எங்களை திராட்டில் விட்ட அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியா புலம்புறான். ஆரம்கோ வந்து மிகப்பெரிய ஆயில் ஃபீல்டு, ஆரம்கோ ஆயில் ரிஃபைனரி, சவுதி அரேபியனுடைய ஆயில் ரிஃபைனரி. இந்த ஆயில் ரிஃபைனரியை அடித்து தோசம் பண்ணியாச்சு. இப்போ ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் தெளிவாக சொல்லிட்டாரு, இது நாங்கள் பண்ணல அப்படின்ட்டார். அப்போ யார் பண்ணது? ஒன்று அமெரிக்கா பண்ணியிருக்கணும், இல்லை இஸ்ரேல் பண்ணியிருக்கணும். அப்போ தனக்காக ஆதரவாக நின்ற நாடுகள் மேலேயே தாக்குதல் நடத்தி ஒரு ரீஜனல் கான்ஃப்ளிக்டை உருவாக்கி பதட்டத்தை உருவாக்குறாங்கன்னா இவங்கள்ட்ட எத்திக்ஸ் என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. அப்போ அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி மோசமாக சென்று கொண்டிருக்கிறது இந்த சூழல். வந்து இப்போ தான் சைனா வந்து ஆயுதங்களை வந்து ஈரானுக்கு கொடுக்கறதுக்கு 17 விமானத்தில் இறக்கியிருக்காங்க. ஈரானில் சைனா ஆயுதங்களை வந்து இறக்கியிருக்காங்க. 17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டில் ஆயுதங்கள் இறக்கப்பட்டிருக்கிறது. இனி இதனுடைய போர் உக்கிரமாக மாறும். அந்த லெவலுக்கு வரும் பொழுது இதனுடைய சைனா வந்து ஃபைட்டர் ஏர்கிராஃப்டும் ரஷ்யா ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட்டும் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அமெரிக்காவுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கனுடைய விமானம் தாங்கி கப்பல், போர்க்கப்பல் கண்டிப்பாக அழித்தொழிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இழப்பு அமெரிக்காவுக்கு ஏற்படும். ஏற்கனவே அது மேலே தாக்குதல் நடத்திட்டாங்க. அது எந்தளவுக்கு சேதம் அடைஞ்சிருக்கு நம்மளுக்கு இன்னும் இது வரைக்கும் தெரியல. அதனுடைய ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வரலை. ஸோ அது மட்டும் இல்லாமல் துபாயில் இருக்கக்கூடிய அமேசான் டேட்டா சென்டர் பக்கத்தில் ஹிட் பண்ணியிருக்காங்க. இப்படி பல்வேறு இடங்களில் வந்து தொடர்ந்து அடிச்சிட்ருக்காங்க. ஒன்று யூஎஸ் ஏர்பேஸை வந்து மிடில் ஈஸ்ட்லேருந்து காலி பண்ணணும், ஏர்ஷிப்பை வாபஸ் பண்ணணும். இந்த சூழலுக்கு வந்துருச்சு. ஸோ இஸ்ரேல் வந்து இனிமேல் மிகப்பெரிய ஒரு தாக்குதலை எதிர்நோக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹைப்பர்சானிக் ஃபட்டா 110 இந்த மிசைல்ஸ் எல்லாம் வந்து இன்றைக்கு தொடர்ந்து இஸ்ரேல் மேலே ஏவப்பட்டு நம்ம பார்க்குறோம். அவ்வளவு ஸ்பீடில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை கம்ப்ளீட் இஸ்ரேல் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், அதாவது டேவிட் ஸ்லிங்காக இருக்கட்டும், இல்லை அயன் டோமாக இருக்கட்டும், டேவிட் ஸ்லிங்காக இருக்கட்டும், இல்லை வந்து RO2 RO3 சிஸ்டம், 3 லேயர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை அடித்து தோசம் பண்ணிட்டு போகுது. அப்போ என்ன அது, அவங்க வந்து முதல்ல வந்து ட்ரோன்ஸ் அனுப்புகிறாங்க, சாஹிட் 136 லாட்ரிங் மியூனிஷன்ஸ் அனுப்பி இவன் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்கேஜ் பண்ணி மிசைலை வச்சு அடிச்சிடறான். அப்போ மிசைல் வந்து போய் ஹிட் பண்ணிடுது. அது ஹைப்பர்சானிக் மிசைலை வந்து தடுக்க முடியல, குரூஸ் மிசைலை. ஸோ பிகாஸ் அது வந்து எத்தனை பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்தாலும் அது வந்து இட் கேன் டேக் டைவர்ஷன் அண்ட் தென் கோ அண்ட் ஹிட் த டார்கெட். டைரெக்டாக போய் ப்ரொஜெக்டரில் போய் ஹிட் பண்ணாது. அது டைவர்ஷன் எடுக்கும், மல்டிபிள் மெனுவர் பண்ணி போய் அடிக்கும்.
அடிக்கக்கூடிய குரூஸ் மிசைல். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெக்னாலஜியை ஈரான் டெவலப் பண்ணி வச்சுருக்கான். இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டான்னா என்ன ஆகும், 80% 20% ஆஃப் த குளோபல் ஆயில் சப்ளை வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் தான் நடக்குது வேர்ல்டு லெவலில். அதில் 85% இந்தியாவுக்கு வரக்கூடிய ஆயில் சப்ளை அதில் தான் வருது, எல்என்ஜி சப்ளை அதில் தான் வருது. ஸோ அது எல்லாமே பிளாக் ஆச்சுன்னா இந்தியாவுக்கு கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும். இந்தியாவினுடைய பெட்ரோல் டீசல் விலைகள் உயரும், இன்ஃப்ளேஷன் ஏறும், கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் வரும், பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் கிரைசிஸ் வரும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் குறையும், ருபி டிப்ரிஷியேட் ஆகும், ருபி இது டிவேல்யூ ஆகும். டிவேல்யூ ஆச்சு அப்படின்னா ஒரு டாலருக்கு 100 ரூபாய்க்கு மேலே கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய விலைவாசியினுடைய தாக்கம் 80% இந்துக்களை பாதிக்கும், 20% சிறுபான்மையினரை பாதிக்கும். இது இந்தியர்களும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு போகலாம், ஆனால் பிஜேபி லாங்குவேஜில் பேசணும்னா 80% இந்துக்களை பாதிக்குது. ஸோ இத்தனை பேரும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து கீப்பிங் சைலன்ஸ் இஸ் நாட் ஸ்ட்ராட்டஜி, இட் இஸ் ஏ கோவர்டிஸ். ஓகே, அப்போ வந்து நாங்கள் அமைதியாக இருக்கோம், 2 பேருக்கும் நீங்கள் 2 பேரும் சண்டை போடாமல் இருங்க அப்படின்னு சொல்கிறதுல வந்து எந்த பிரயோஜனமும் கிடையாது. நோபடி ரெஸ்பெக்ட்ஸ் இந்தியா, நோபடி டேக் கேர் ஆஃப் இந்தியா. அப்போ என்ன ஆகும், இந்தியா சொல்கிறதுக்கு எந்த மதிப்பு இல்லை, இந்தியாவுடைய வாய்ஸ்க்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஸோ இஸ்ரேல் பக்கமும் அமெரிக்கா பக்கமும் சாஞ்ச பிறகு இந்தியாவை யார் மதிப்பா சொல்லுங்கள் பார்ப்போம். அப்போ வந்து சைனாவும் ரஷ்யாவும் தலையிட்டால் தான் இந்த போர் வந்து லாங் டேர்ம் போராக மாறாமல் கொஞ்சம் ஷார்ட் டேர்மில் நிற்கும். அது இல்லைன்னா இது எந்தளவுக்கு போகணும்னு தெரியாது. இதனுடைய ராம்பிஃபிகேஷன்ஸ் மிக ஒரு தீவிரமான ஒரு நிலையை அடையும் தான் நினைக்கிறேன். இதனால் ஏற்படக்கூடிய தாக்கம் மிடில் ஈஸ்டையும் பாதிக்கும், மற்ற ஏசியன் கண்ட்ரிஸையும் இது பாதிக்கும். ரஷ்யாவும் சைனாவும் நேரடியாக எதுவும் குதிக்க வாய்ப்பு இருக்குங்களா சார்? நேரடியானா இப்போ அவங்க வந்து ஆயுதங்கள் கொடுக்குறாங்க, ஏன்னா போர் விமானத்தில் வந்து வீக்காக இருக்குது ஈரான், பழைய போர் விமானங்கள் தான் இருக்குது. அப்போ சைனாவும் ரஷ்யாவுடைய சுக்காய் 35யும் 33யும் சுக்காயினுடைய அட்வான்ஸ் வெர்ஷன் 75 வந்திருக்கு. அந்த சுக்காய் வெர்ஷனும் செங்து ஃப்ளைட்டும் வந்து இறங்குனா இஸ்ரேலை ஒரு பதம் பார்த்துருவாங்க, மொத்தமாக இஸ்ரேலை சோழியை முடிச்சிருவாங்க. இப்போ அமெரிக்கா இந்த அளவுக்கு இறங்கி அடிக்குது, அமெரிக்காவுக்கு அந்த இறுதி இலக்கு என்னவா இருக்குது? இதில் இறுதி இலக்கு வந்து ஈரானுடைய ஆயில் ரிசோர்ஸஸ் தான். ஆயில் ரிசோர்ஸஸ், கோல்டு ரிசர்வ், கோல்டு மைனு அண்டு ரேர் எர்த் மினரல் டெபாசிட். இதுதான் வந்து அமெரிக்காவுக்கு இந்த ஈரான் ஒரு நாடு தான் வந்து மிடில் ஈஸ்ட்லேயே அமெரிக்காவை எதிர்க்கக்கூடிய நாடு. அப்போ ஈரானை பழி கொண்டாந்துட்டோம்னா ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டினுடைய எண்ணெய் வளங்கள் வந்து அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டுகள் சென்றுவிடும். இப்போ எண்ணெய் வளங்கள் கட்டுப்பாடு சென்றாச்சுன்னா அமெரிக்கா ஃபஸ்ட்டு பாலிசியில் அமெரிக்கா தான் வந்து பொருளாதாரத்தில் மீண்டும் உயரக்கூடிய நிலை ஏற்படும். இதுக்கு தான் வந்து ட்ரம்ப் வந்து இத்தனை ஆயிரம் லட்சக்கணக்கான மக்கள் மேலே போர் தொடுத்து மக்களை கொண்டு இருக்கிறார். இப்போ ஈரானால் பாதிக்கப்பட்ட அருகாமை நாடுகள் துபாய், கத்தார் மற்ற அந்த வளைகுடா நாடுகள்லாம் என்ன? அவங்க ஈரானால் பாதிக்கப்படலையே. ஈரானால் எங்கே பாதிக்கப்பட்டாங்க? ஈரான் மேலே அவங்க மேலே ஏன் ரிட்டாலியேட்டரி? ஈரான் அவர்களோட நட்பு நாடாக தான் இருந்தது. அவர்கள் வந்து அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்ததுனால அதன் மூலமாக பேஸை யூஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மிசைல்ஸை வந்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டை வச்சு ஈரானை பாம்பு பண்ணி அழிக்கிறதுனால இந்த நாடுகள்லாம் வந்து ஈரானுடைய டார்கெட்டாக மாறிப்போச்சு. இல்லைன்னா நீ பேஸ் கொடுக்கலன்னா எதுக்கு நட்பு நாடுகளை போய் ஈரான் அடிக்க போகுது? இப்போ ஈரான் கிட்ட சக்தி வாய்ந்த அணு ஆயுதங்கள்லாம் எதுவும் இருக்குது? இந்த அமெரிக்கா வச்ச ரொம்ப நாள் குற்றச்சாட்டு தான். அணு ஆயுதம் இன்னும் எதுவும் வச்சுருக்காங்களா? ஈராக்கில் வந்து கெமிக்கல் வெப்பன் இருக்குன்னா ஈராக்கை அழித்து சதாம் ஹுசேனை பிடிச்சி தூக்கில் போட்ட பிறகு என்ன சொன்னாங்க? கெமிக்கல் வெப்பன் இல்லைன்ட்டான். ஓகே, அதே மாதிரி ஈரான் வந்து இன்னமும் நியூக்ளியர் வெப்பன் பண்ணுற அளவுக்கு இன்னும் அவங்க வந்து யுரேனியத்தை என்ரிச் பண்ணலை. யுரேனியத்தை இது வரைக்கும் எவ்வளவு 60% என்ரிச் பண்ணியிருக்காங்க. அந்த 60% வந்து என்ரிச் பண்ண யுரேனியம் ஒரு 400 kg உங்கள்கிட்ட இருக்குது, அதை நீ ரிட்டர்ன் பண்ண ஜெனீவா டாக்கில் இவங்க டிமாண்ட் பண்ணது அமெரிக்கா. அது நீ எவ்வளோ இருக்குன்னு நீ எப்படி சொல்ல முடியும்? 400 kg இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நாங்கள் வச்சுருக்கிறது நீ வந்து பார்த்தியான்றதான். நாங்கள் வந்து மெடிக்கல் கிரேடுக்கும் அணு மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு அளவு தான் செறிவூட்டு பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து 60% செறிவூட்டு பண்ணலை, 60% 90% ஆக்கியாச்சுன்னா என்ரிச்மெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னா யூத் 235 வந்து ஃபிசைல் மெட்டீரியலாக மாறிடும்.
அப்போ 90% enriched யுரேனியம் வில் பிகம் அ ஃபிசைல் மெட்டீரியல். அப்போ ஃபிசைல் மெட்டீரியல்னால் அதுதான் வந்து வெப்பன் கிரேட் மெட்டீரியல். அந்த வெப்பன் கிரேட் மெட்டீரியல் அணுகுண்டா மாற்றணும். அதுக்கு வந்து 1 இயர் ஆகும். அப்போ அணுகுண்டா மாற்றினா மட்டும் போதாது, ஃப்ளைட்டில் வந்து மினியேச்சர் சைஸில் அதை வந்து மிசைல்ஸோட இன்டகிரேட் பண்ணணும். அதுக்கும் டைம் ஆகும். எப்படி ஒரு 1 or 2 இயர்ஸில் வந்து அந்த நிலையே அடையும் ஈரான். அதை அடைய விடக்கூடாது என்பதற்காகத்தான் அமெரிக்கா இப்போ வந்து போர் தொடுக்கிறது. ஏன்னா அந்த நிலை அடைந்து விட்டால் அது இஸ்ரேலை பாதிக்கும். இஸ்ரேலை அழித்து விடுவார்கள் ஈரான். இஸ்ரேலை அழிச்சிட்டா இஸ்ரேலை வந்து பேஸாக வச்சிருக்க அமெரிக்கா. அப்போ இஸ்ரேல் அழிஞ்சு விட்டால் அந்த பேஸ் அழிஞ்சு போயிடும். அப்போ வந்து அமெரிக்காவுக்கு என்ட்ரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் குறையும். அந்த என்டையர் மிடில் ஈஸ்ட்டை வந்து கேப்சர் பண்ணக்கூடிய அந்த 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 அமெரிக்காவுடைய ஆசையில், அமெரிக்காவுடைய கொள்ளை வெறியில், ஏகாதிபத்திய வெறியில், மேலாதிக்க வெறியில் மண் விழுந்துடும். எனவே வந்து ஈரானை முடிச்சு கட்டணும். ஈரானுடைய தலைவர் கொமேனி 36 ஆண்டுகள் ஈரானை வந்து ஒரு வலுவுள்ள தேசமாக, ஒரு வலிமையான தேசமாக, ஒரு நியூக்ளியர் வெப்பன் ஸ்டேட் உருவாகக்கூடிய தகுதி பெற்ற தேசமாக மாற்றி இருக்கிறார். அப்போ அதை வந்து நம்ம விடக்கூடாது என்று தான் அவங்க வந்து போராடுறாங்க. காமேனியின் மரணத்தினால ஈரான் மக்கள் ரொம்ப மகிழ்ச்சியில் இருக்காங்கன்னு ட்ரம்ப் சொல்றாரு. ஆக்சுவலா ஈரான் மக்கள் இதை எப்படி பாக்குறாங்க காமேனியுடைய மரணத்தை? ஏங்க நான் இப்போ நீங்கள் அமெரிக்காவில் வந்து ட்ரம்ப்புக்கு எதிர்த்து போராட்டம் நடக்கலையா சொல்லுங்கள்? எல்லா மாநிலங்கள்லேயும் போராட்டம் நடக்குது அமெரிக்காவை எதிர்த்து, ட்ரம்ப்பை எதிர்த்து. நேற்று வந்து ரிப்பப்ளிகன்ஸும் டெமோக்ராட்ஸும் சேர்ந்தே வந்து ட்ரம்ப்பை கண்டிச்சிருக்காங்க. காங்கிரஸ் வந்து இதை வந்து அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணியிருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்து அமெரிக்கன் சுப்ரீம் கோர்ட் வந்து இது அன்கான்ஸ்டியூஷன் சொல்கிறாங்க. அப்போ இத்தனை எதிர்ப்பு இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு மேலே எதிர்ப்பு இருக்குது. ட்ரம்ப்பை காலி பண்ணிடுவோமா? ட்ரம்ப்பை தூக்கிடலாமா? எதிர்ப்பு இருக்குன்னு ஒவ்வொரு நாடுன்னு இருந்துச்சுன்னா அதில் போராட்டக்காரர்கள் இருப்பாங்க, ஆதரவாளர்கள் இருப்பாங்க, எதிர்ப்பாளர்கள் இருக்க தான் செய்வாங்க. நேச்சுரலாக. அப்போ நேச்சுரலாக வந்து மத அடிப்படையில் சியா முஸ்லீம்களுக்கும் சுன்னி முஸ்லீம்களுக்கும் ஏகப்பட்ட டிஃப்ரென்சஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்சஸ் இப்போ என்டையர் யுஏஇ வந்து சுன்னி முஸ்லீம்ஸு, இவங்க வந்து ஷியா முஸ்லீம்ஸு. அப்போ மதத்தை ரீஜனை மதத்தினுடைய தியாலஜியை வந்து ஸ்ட்ராங்காக பின்பற்றக்கூடிய போதும் அது சில பேருக்கு பிடிக்காமல் இருக்கலாம். சில பேர் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம். சில பேர் வந்து எக்கனாமிக் ப்ராப்ளத்தினால, ஏன்னா தொடர்ந்து யூஎஸ் சாங்ஷன் விதிக்கிறான், எக்கனாமிக் சாங்ஷன், டெக்னாலஜி சாங்ஷன் விதிக்கிறான், ட்ரேடு வர்த்தகத்தை நடைபெறாமல் தடுக்கிறான், போர் நடக்குது, ஆயுதங்களுக்கு செலவழிக்க வேண்டிய தேவை இருக்குது. அப்போ மக்கள் வந்து பசியால் பட்டினியால் வாழ வேண்டிய சூழல் ஏற்படுது, எக்கனாமிக் க்ரைசிஸ் வருது, இன்ஃப்ளேஷன் கூடுது. அப்போ வந்து அதை எதிர்க்கக்கூடிய மக்களும் இருக்க தானே செய்வாங்க. அப்போ போர் இல்லாத ஒரு சூழலை உருவாக்கினா தானே, அமைதியை உருவாக்கினா தானே வந்து வளர்ச்சியை பார்க்க முடியும். எந்த நாட்டுக்கு அணுகுண்டு இருக்கோ அந்த நாடாக தான் அமைதியாக இருக்க முடியும். அணுகுண்டு இல்லாத நாடுகள் அமைதியாக இருக்க முடியாது. இப்போ ஈரான் அதிபர் ஈரான் உச்ச தலைவர் கொல்லப்பட்டிருக்கிறார். பிரதமர் மோடி அவர்கள் ஈரானுக்கு கண்டனம் தெரிவிக்கிறார், மற்ற நாடுகளை தாக்கிட்டாங்க அப்படின்னு. எப்படி பார்க்குறீங்க? மோடி வந்து அமெரிக்காவின் அடிமையாகி எவ்வளோ நாளாகி போச்சு. அப்போ மோடி கண்டனம் தெரிவிக்கலாம் என்ன பண்ணுவார்? அமெரிக்காவின் அடிமை வந்து அமெரிக்காவுக்கு ஆதரவாக தானே பேசுவார். அப்போ நீங்கள் வந்து மோடிட்ட இதை விட வேறு என்ன எதிர்பார்க்க முடியும்? அதுக்கு மேலே என்ன பேசணும்னா, எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்லேருந்து இப்படி தூக்கி உள்ளே போட்டான்னு என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? எப்ஸ்டீன் ஃபைலை ரிலீஸ் பண்ணிட்டானா என்ன பண்ணுவீங்க? அதானி அம்பானியை தூக்கிட்டானா என்ன பண்ணுவீங்க? அப்போ தனது சுயநலத்திற்காக, தனது இமேஜுக்காக இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசியை அடகு வச்சவர் தானே மோடி. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி அடகு வச்சவர் தானே மோடி. ஃபாரின் பாலிசியை காம்ப்ரமைஸ் பண்ணவர் தானே மோடி. அமெரிக்காவோட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு அவர் போட்டதுனால $27 பில்லியன் லாஸு. ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி காம்ப்ரமைஸ் ஆகி போச்சு, ஃபாரின் பாலிசி காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு, குளோபல் சவுத் லீடர்ஷிப் தகுதி இழந்துட்டாரு மோடி. இத்தனையும் காம்ப்ரமைஸ் பண்ணி காலில் விழுந்த அடிமையை போய் நீங்கள் ஈரானை பாராட்டுவான்னு எப்படி பாராட்டுவாங்க? எப்படி பாராட்ட முடியும்? இல்லை, இங்கே இருக்க சில வலதுசாரிகளே சொல்கிறாங்க, முஸ்லீம் நாடுன்ற ஒற்றை காரணத்துக்காக போய் ஈரானை ஆதரிக்காதீங்க, அதில் இருக்கிற அண்டை நாடான முஸ்லீம் நாடுகளே ஈரானை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்குது. முஸ்லீம் நாடுகள் எந்த நாடு எதிர்த்துக்கிட்டு இருக்கு? ஈரானை எல்லா முஸ்லீம் நாடும் எதிர்த்துக்கிட்டு இருக்கா? கத்தார் எதிர்த்ததா? சவுதி எதிர்த்ததா? இல்லை வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிஸ் எதிர்த்ததா? இல்லை, இன்னைக்கு அந்த நாடுகள் எதிர்நிலையில் தான். ஏன் அதை அடிக்கிறேன்? அந்த நாடுகளோட ஏன் அடிக்கிறான்? நீ வந்து அமெரிக்காவுக்கு அடிமையாகி நீ பேஸை வச்சுருக்க, அமெரிக்கா பேஸை வச்சுக்க விட்டுருக்க.
இதில் நம்ம வந்து இலங்கையில் வந்து அமெரிக்கா பேஸ் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி தானே விடுதலை புலிகள் போராடினா. அதுதானே இந்திரா காந்தி சப்போர்ட் பண்ணாங்க, வைக்க விடக்கூடாதுன்னு சொல்லி, அமெரிக்கன் பேஸ் வந்துடக்கூடாதுன்னு. நீ அதே தெரியலையே உனக்கு, அப்புறம் எப்படி இருக்கும்? அமெரிக்கன் பேஸ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அப்போ நீ என்ன த்ரெட்டில் தானே உனக்கு. அந்த இடத்த வச்சுட்டு உன்னை அடிப்பான்ல. ஈஸியாக ஒரு மிரட்டலில் கையெழுத்து போடுறவனை வச்சுக்கிட்டு எதுக்கு ஆயுதத்தை வேஸ்ட் பண்ணணும்? இந்தியா மேலே பரவிச்சு ஒரு மிரட்டலில் கையெழுத்து போடுற ஆள் மோடி. என்ன ஈரான் அதிபர் கொமேனி மாதிரி ஸ்ட்ராங்கான லீடர்ஷிப்பா? இல்லையே. எதிர்த்து அடிப்பேன்டா, நான் வந்து ஈரானுடைய இறையாண்மை பாதுகாப்பேன், ஈரானுடைய சவரனிட்டியை காம்ப்ரமைஸ் பண்ண விட மாட்டேன், எங்கள் வளங்களை திருட விட மாட்டேன்னு தைரியமாக நிற்கக்கூடிய, என்னையவே நீ வந்து கொன்னாலும் பரவாயில்ல, நான் வந்து ஓடி நெட்டனியாக மாதிரி ஓடி ஒதுங்கி பதுங்க மாட்டேன்னு சொல்லி தைரியமாக நின்று 89 வயசில் மரணம் அடைஞ்சிருக்காரு. தியாகம் பண்ணியிருக்காருல அவர். அப்படி தியாகம் பண்ண முடியுமா இங்கே? நீ காலில் விழுந்திருக்கே போய். அப்போ இந்த ஆள்கிட்ட போய் நீங்கள் என்ன எதிர்பார்ப்பீங்க? நீங்கள் வந்து ஈரானுக்கு ஆதரவாக எப்படி பேசுவார் இவர்? இல்லை, கூடுமான வரைக்கும் இதில் கூட ரொம்ப ஹார்ஷாக கருத்து தெரிவிங்க. ஒரு நடுநிலைமையோட தான் இருக்குது, போரை நிறுத்தணும்னு சொல்லி. இந்த நடுநிலைமை இந்தியாவுக்கு ஆரோக்கியமானது. நீ நடுநிலைமையாக இருந்தான்னா, நடுநிலைமை இல்லாட்டா இருந்தான்னா உன்னால் என்ன ஆக போகுது? நீ நடுநிலைமையாக இரு, இல்லை அமெரிக்காவுக்கு அடிமையாக இரு, உன்னால் என்ன ஆக போகுது? உன்னை யார் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன்? நீ போய் தலைவர்களை கட்டி பிடிச்சா போதுமா? ஹூ இஸ் பாதரிங் அபவுட் யூ? இஃப் யூ மேக் அ ஸ்டேட்மெண்ட், ஹூ இஸ் பாதர்ட் அபவுட் யூ? சொல்லு. நிறுத்த முடியுமா? நீ இஸ்ரேல்கிட்ட சொல்லி போற, அமெரிக்காட்ட சொல்லி நிறுத்த முடியுமா? போரெல்லாம் உலகம் வேணும், அமைதி வேணும், நிறுத்த சொல்லு பார்ப்போம். உன்னால் முடியுமா? இதே ரஷ்யாவும் சைனாவும் களத்தில் இறங்கினான்னா அமெரிக்கா என்ன செய்யும்? நடுங்கும், பின்வாங்கும். இன்னைக்கு துபாயிலேருந்து ஓடி போயிட்டான் அமெரிக்கா, சவுதியிலேருந்து ஓடி போயிட்டான் அமெரிக்கா. எல்லாரையும் திராட்டில் விட்டு அடிக்கிற அடியில் தலைவிரிக்க ஓடுறான். ஏன் ஓடுற? சொல்லுங்க. இந்தியா என்ன சாதிச்சது? யுவர் ஆல்ரெடி யுவர் காம்ப்ரமைஸ்டு யுவர் ஃபாரின் பாலிசி, யூ காம்ப்ரமைஸ்டு ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி. எனர்ஜி செக்யூரிட்டியை நீ வந்து ட்ரேடோட லிங்க் பண்ணி உடனே சோலையை முடிச்சு போயிட்டான். யார்கிட்ட என்ன வாங்கணும், யார்கிட்ட என்ன வாங்கக்கூடாதுன்னு. ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸில் வந்து இந்த க்ளோஸ் பண்ணால் விலை கூடிரும். விலை கூடினா நீ ரஷ்யாட்ட ஆயில் வாங்க முடியாது. நீ வெனிசுலாட்ட தான் ஆயில் வாங்கணும், அமெரிக்காட்ட தான் ஆயில் வாங்கணும். ஏற்கனவே விலை கூடி போச்சு, இன்னும் இவங்ககிட்ட வாங்கும் போது அது விலை கூட. அப்போ இது ஒட்டுமொத்த தலையெழுத்து யாருக்கு மேலே வந்து விழுகுது? சாதாரண மக்கள் மேலே வந்து இந்த விலையேற்றம் உயர்வுவது விழுகுது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ச்சுன்னா யாருக்கு பாதிக்கும்? டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட் கூடும், விலைவாசி உயரும், தங்க விலை உயரும், எல்லாம் உயர்ந்து போகும். இதனால் மோடிக்கு என்ன வருத்தம்? அதானிக்கு அம்பானிக்கு என்ன வருத்தம்? ஒன்றும் கிடையாது. காலில் விழுந்ததுனால தப்பிச்ச. நீ யாருப்பா? நீ யாரை? உன்னை யார் கன்சிடர் பண்ணுறாங்க உலகத்தில்? ஃபோனில் பேசுனா நீ என்ன பேசிட்ட? நெட்டனியாகிட்ட பேசுகிறேன், என்ன பேசுகிறேன்? போரை நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு. என்னத்தை நிறுத்துவ? நீ சொன்னால் நிறுத்திடுவாரா நெட்டனியாகு? எப்படிப்பட்ட ஒரு நாட்டை இன்னைக்கு வந்து அமெரிக்காவின் அடிமை நாடாக மாற்றி வச்சிருக்க நீ? உனக்குன்னு என்ன, இந்தியாவுக்கு என்ன தன்னாட்சி உரிமை இருக்குது, என்ன இன்டெகிரிட்டி இருக்குது, என்ன சவரனிட்டி இருக்குது, எதை பாதுகாத்துருக்கு நீ? ஒன்றும் கிடையாது. நிறைய ஒரு கேள்வி சார், எந்த போர்கள் வந்தாலும் இது உலக போரை நோக்கி போகுமா அப்படின்ற கேள்வியை முன் வச்சு எல்லாம் ஒரு விவாதம் நடத்துவாங்க. உலக போரை நோக்கி போகிறது அமெரிக்காவோட ரிட்டாலியேஷனை பொறுத்து இருக்குது. அமெரிக்கா வந்து தீவிர தாக்குதலை தீவிரப்படுத்தினால் சைனாவும் ரஷ்யாவும் தலையிட வேண்டிய சூழல் ஏற்படும். சைனா ஆல்ரெடி 17 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராஃப்டில் ஆயுதங்களை இறக்கிட்டான் ஈரானுக்கு. இனி அது வந்து இந்த போரில் பயன்படுத்தப்படும். அடுத்து ரஷ்யா இறங்குச்சு அப்படின்னா இது உலக போராக மாறும். அதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது இறங்கி அமெரிக்காவினுடைய ரெஸ்பான்ஸை பொறுத்து இருக்குது. நிறைய விஷயங்களை பகிர்ந்து முடியும். ரொம்ப நன்றி சார். மிக்க நன்றி.